கர்த்தருக்கு சோஸ்திரம். கவலை, இந்த கவலை ரொம்ப ஆபத்தானது. இந்த கவலையை இல்லாமல் ஆக்கணும் என்றால் இந்த இயற்கையை தன் கையில் வைத்திருக்கிற நம்மளுடைய இயேசப்பாவால் மாத்திரம்தான் முடியும். மற்றபடி அந்த கவலையை நம்ம இருதயத்திலேருந்து எடுக்க வேறு யாராலையும் முடியாது. இந்த கவலை ரொம்ப ஆபத்தானது. நம்ம தினமும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் நாளடைவில் அந்த கவலை நம்மளை ஒழுங்காக சாப்பிட முடியாதபடி சரீரத்தை அப்படி ஒடுக்கும். வேதத்தில் போட்டிருக்கு, கவலை தன் சரீரத்தை ஒடுக்கும் என்று. ஆமாம், அதனால் நம்ம கவலைப்படக்கூடாது. அந்த சின்ன குழந்தையிலேருந்து வாலிபர்கள்லேருந்து வயது முதிர்ந்தவர்கள்லேருந்து யாரை பார்த்தாலும் கேட்டால் ஒரே டென்ஷன், ஒரே கவலை அப்படின்னா. நான் கூட சில நேரங்களில் ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்ட்டு யாராவது ஏதாவது பேச வந்தால் ரொம்ப டென்ஷனாக இருக்குது, இப்போ பேச வேண்டாம். அப்படி தான் எல்லாருமே நம்ம அப்படி தான் அந்த சூழ்நிலை தான் இருக்கும். அதனால் நம்ம ஏசப்பச்சுட்டு இருக்காங்க, கவலைப்படாதீர்கள் என்று சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போது நம்ம கவலைப்படாமல் அனுதின காரியங்களை தேவனுடைய பாதத்தில் வைத்து நம்ம காணப்பட வேண்டும். வேதத்தில் போட்டிருக்கு, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். கவலைப்படுவதனால ஒருவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்ட முடியுமா? கூட்ட முடியாது. அதனால் ஏன் கவலைப்படணும்? ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனாலும் அதையும் தேவன் அனுதினமும் போஷிக்கிறார். எந்த விலங்கினமாவது, எந்த உயிரினங்களாவது பட்டினியாக இருக்கா? இல்லை. அதே மாதிரி நம்ம மனசுலையும் பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தேவன் நம்மளை பட்டினியோடு வைத்திருக்கிறா? இல்லை. அனுதின ஆகாரத்தை நமக்கு தந்து போஷிக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிற தேவன், அவர் நல்லவர். அதனால நம்ம ஏன் கவலைப்படணும்? சிலவங்க பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்து ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க. பணம் எல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க, நகலாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஏற்ற வரன் கிடைக்காது. அப்போ அவங்க அதை நினச்சி ரொம்ப வேதனையில் இருப்பாங்க. ஏன் என் குழந்தைக்கு 30-35 வயது வரைக்கும் ஆயிட்டு இன்னும் திருமணமாக அதுபடி இருக்க அப்படின்னு கவலைப்படுவாங்க. அப்போ அவங்க என்ன செய்யணும்? இயேசுப்பாவுடைய பாதத்தில் அந்த கவலை பாரத்தை எல்லாத்தையும் வைத்திடணும். வைத்தா தேவன் ஒரு நல்ல மணமகனை கொண்டு அந்த குடும்பத்துக்கு கொடுப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட்டு அவர் முன்னே ஆதரிப்பார். நம்முடைய பாரத்தை கர்த்தரிடத்துல வச்சு விடணும். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சுமை லகுவாயும் மெதுவாயும் இருக்கு. அதனால உங்களுடைய பாரத்தை ஏன்ட்ட கொடுங்க, நான் உங்க பாரத்தை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். என்னுடைய லகுவான இதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு இயேசப்பா சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நல்ல தேவனை நம்ம பெற்றிருக்கோம் பார்த்தீங்களா? அதனால நம்ம ஏன் கவலைப்படணும்? அற்ப விசுவாசிகளே ஏன் கவலைப்படுகிறோம்? இன்றைக்கு முளைத்து இன்றைக்கு பூத்து அடுப்பில் போடப்படும் காட்டு புஷ்பங்களே தேவன் அழகாக உடுத்திருக்கிறார். சாலமன் ராஜா கூட சர்ம மகிமையிலையும் அப்படி ஒரு ஆடையை உடுத்ததில்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுவீர்கள்? இந்த விலங்குகள், பறவைகள் அவையெல்லாம் தேவன் ஆகாரத்தை போஷிக்கும் போது உங்களுக்கு நான் போஷிக்காமல் இருப்பேனா என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் என்ன சொல்றாருன்னா, கவலைப்படவே கூடாது. கவலைப்படக்கூடாது. இந்த உலகத்துக்குரிய தேவைகள் எல்லாம் தேவைதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்ல. ஆமாம், முதலாவது நம்ம தேவனை தேடணும். அப்போ தேடும்போது சகல காரியங்களையும் தேவன் நமக்கு நன்மையாய் முடிப்பார். நம்ம நிறைய ஊழியக்காரங்களுடைய சாட்சியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதே போல் நிறைய விசுவாசிகளுடைய சாட்சியெல்லாம் பார்த்துருப்போம். ரொம்ப அற்புதமும் ஆச்சரியமாக இருக்கும். ஒன்றுமே இருக்காது. ஆனால் அவனுடைய கிருபையினால அந்தந்த நேரத்தில் அந்தந்த தேவைகளை தேவன் சந்திப்பார். நாளை தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. ஒரு நாள் பிறப்பிப்பதை நம்ம அறியும். அனுதினமும் அந்தந்த நாளுக்கு அதினதில் பாடு போது என்று நம்ம வாழ வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். இப்பொழுது கூட நம்ம அந்த மார்த்தாள் என்ற ஒரு சகோதரியை பற்றி பார்ப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 42 வரைக்கும் படிப்போம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து
அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறது குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்றார். என்ன சொல்றாரு? மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை எடுத்துக்கொண்டார். நம்ம மார்த்தாள் மாதிரி இருக்கணுமா, அல்லாட்ட மரியாள் மாதிரி இருக்கணுமா? அந்த கவலைப்படாதே என்று சொன்ன தேவாதி தேவனே அந்த மார்த்தாள் என்ன சொல்றா? உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறோம். நாமும் அப்படிதான் இருக்கோம். அதனால நம்ம மாற்றிக்கொண்டு அந்த மரியாதை போல நம்ம நல்ல பங்கை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதனால எந்த சூழ்நிலையிலும் நம்ம கவலையே படக்கூடாது. கவலைப்படுறதுனால நம்மளால ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அதனால கவலைப்படாமல் நம்ம தேவனிடத்தில் நம்முடைய பாரத்தை எல்லாம் வைத்து விட்டு நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் ஒன்று தான் தேவையானது. நாளைய தினம் இன்னைக்கு நம்ம தூங்கிட்டு காலையில் இருந்துக்கிறது எந்த நிச்சயமும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சிலவங்க வந்து நிறைய 7-8 தலைமுறை வரைக்கும் சம்பாத்தியம் பண்ணி வச்சுருப்பாங்க. எனக்கு இனி ஒரு கவலையும் இல்லை, என் குடும்பத்துக்கு 7 தலைமுறை வரைக்கும் நான் சம்பாத்தியம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று அவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே வெளியே பார்க்க அவங்க நல்லா இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே கவலை இருக்கும். ஆனால் அன்றாட வேலை செய்தவங்கள பாருங்கள், நல்ல வேலை செய்து அழுத்து இரவு நேரத்தில் நித்திரையாய் தூங்குவாங்க. இன்பமாய் அவருடைய நித்திரை இன்பமாய் இருக்கும். ஆமாம், அதே போல் தான் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம நினைப்போம் நம்ம கவலைப்படக்கூடாது என்று தேவன் சொல்கிறார். ஆனால் உலக பிரகாரமாக இருக்கிறவங்க எவ்வளோ நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க வந்து நான் நிம்மதிக்காண்டி எங்கெல்லாமோ அணிந்து பார்க்கேன், ஆனால் எங்கேயுமே எனக்கு இல்லை, என் கவலை எப்பொழுதும் என்னை வாட்டி கொண்டு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்தில் கவலை இருந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் யாரும் கவலைப்படலை அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது. நம்ம சரீரத்தை வச்சு நம்ம யாரையும் எடப்படக்கூடாது. அந்த உள்ளத்தில் இருக்க கவலையை அறிந்திருக்கிறவர் கர்த்தாதி கர்த்தா தேவாதி தேவன். அவரிடத்தில் நம்முடைய கவலையை வைத்துவிட்டு நம்முடைய எல்லா பாரத்தையும் கர்த்தர் மேலே வைத்துவிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அதற்கு ஒரே ஒரு காரியம், நம்ம அனுதினமும் வேதம் வாசித்து ஜெபிக்கணும். நம்மளுடைய ஒவ்வொரு கஷ்டங்களையும் பாரத்தையும் கர்த்தரிடத்துல நம்ம சொல்லணும். அதே போல் நாளைய தினத்தை குறித்து நம்ம ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. அதினதி நாளுக்கு அதினதி பாடு போதும் என்று நம்ம நினைத்து வாழ வேண்டும். அப்படி இருக்கும்போது நமக்கு உள்ளத்தில் அந்த கவலைங்கிற எண்ணமே வராது. நம்ம தேவனை பற்றி கொண்டிருப்போம். நம்ம தேவனை பற்றி கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராங்க. ஜெபம். என் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த அருமையான வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் அப்பா நித்தமும் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு ஆண்டவரே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. நீர் ஒருவரே கவலையை மாற்றுகிற தேவனப்பா. நீர் எங்கள் கவலையை மாற்றுங்கப்பா. இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் எந்த பாரம் இருந்தாலும் தோப்பனே உம்மிடத்தில் போட்டு விட்டப்பா. உம்முடைய லகுவான, உம்முடைய மெதுவான, உம்முடைய சுமையை அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய பாரத்தை உண்மையில் வைத்துவிட கிருபை செய்யுங்கப்பா. கவலைப்படாதபடி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உங்களுடைய தெய்வீக அருள் பிள்ளைகளை காத்துக்கொள்ளட்டும். உங்களுடைய கிருபைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.